பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்பொழுது இந்த வந்தலின் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட கவட் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இச்சை என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். நாம் இச்சிக்கக்கூடாது பிறனுடைய மனைவியையோ, அவனுடைய வேலைக்காரியையோ, வேலைக்காரனையோ, அவனுடைய வீட்டையோ நாம் இச்சிக்கக்கூடாது என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. மட்டுமல்ல, துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் தன்னைத்தான் போற்றி பொருளை அபகரித்து கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான் என்று சங்கீதம் 10:3 கூறப்பட்டுள்ளது. எனவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம் துன்மார்க்கனாய் இராதபடிக்கு, நம் கர்த்தரை அசட்டை பண்ணாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க கடவோம். மட்டுமல்ல, இச்சைக்கேற்ற போஜனம் தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்று சங்கீதம் 78:18 கூறப்பட்டுள்ளது. எனவே பிரியமானவர்களே, நம்முடைய இச்சைக்கேற்ற போஜனம் மட்டுமல்ல, நாம் விரும்பிய பெண்ணோடோ நாம் விரும்பிய ஆணோடோ நம்முடைய சுய சித்தத்தை செயல்படுத்தி நாம் இச்சிக்கக்கூடாது என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. மட்டுமல்ல, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொன்னபடி, நாம் நம்மையும் நம்முடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து கொண்டு கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்ற நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, அப்பா, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருக்க எங்களுக்கு கிருபை தாரும். உண்மை அசட்டை பண்ணாத ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையாக வாழ எங்களுக்கு கிருபை தாரும். பொருளை அபகரித்து கர்த்தரை அசட்டை பண்ணுகிற கிரியையை எங்களிடத்திலிருந்து எடுத்து போடும். அப்பா பிதாவை, கர்த்தாவே, அப்பா, எங்களுடைய மாம்சத்தையும் எங்களுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைய நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.